அழகாஷி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லோப்ஷியில் வைசிட்டி டவுன் மாமா பேர் சரி வாங்க துப்பாக்கி சுடா டைம் போட்டு மண்டியது. சரி இப்போ நம்ம புட்டு கேம் தான் விளையாட போகிறோம். ஆக்சிலேட்டர் பிரேக்கு இது வாங்க போவோம். லோட் ஆகுதா நாங்கள் லோடிங் ப்ராசஸ் என்ன போட்டு முடியுதா. இந்த கேமில் பாட்டு வரும். உங்களோட சப்போர்ட் கட்சா கண்டிப்பாக நான் பாட்டு போடுவேங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாலிடேஸ் முடிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடில் எனக்கு இந்த மாதிரி கேம்லாம் பிடிக்காது கைஸ். ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் விஷயம் டிப்ரெஷனா பேஸ்கெட் பால் இடத்துல கொஞ்சம் பேர் அடாவடித்தனை பண்ணிகிட்டே இருக்கானுங்களா. அதுங்களை போய் அடிச்சிட்டு வந்து சொல்லலானுங்க. அப்படி யாருடா அடாவடித்தனை பண்ணான்ட்டு என்ன வயசாச்சு டேய் என்னடா ஆச்சு ஏண்டிடா என்ன வயசாச்சு நம்மளோட சைடில் போட்டு ஜம்ப் பண்ண நினச்சேன். மாட்டிக்கிட்டானா. ஐயோ ஹெல்த்து மெடிக்கிட்டெலாம் போட்டு நான் செட்டே போயிட்டேன் கைஸ். அப்போலாம் அதை டிப்ஸ்ன்னு இப்படி பண்ணி விட்டுட்டியடா இந்த ஆடு வேலை. இது டிப்ஷன் பையன் ஒன்றைய நம்பி மிஷின் பண்ண வந்தான்டா. டிப்ஷன் பண்ண பையல கைஸ். இங்கே போய் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட போய் அதை போய் இல்லை வேலை இருக்கா. மறக்காமல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க கைஸ். அதில் ஆடு விளாண்டிச்சா இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட பார்க்கலாம் கைஸ். லைக் பண்ணி ஆண்டிக்கலாம் போடா தம்பி எட்டியோட போடு. ஐயோ கன் எடுத்தானுங்களே நம்ம கண்ணை போட். என்ன கைஸ் நம்ம கிட்ட விளாட்ட கண்ணு இவனுங்க கிட்டலாம் இருக்கும். நம்ம இதில் எதிர்க்கிற கண்ணு தான் கைஸ் மாசான கன். 5000 ரூபா கொடுத்துக்கலாம் கைஸ். ஷார்ட் கன்னு போடு. இப்போ தான் என்ன நம்ம கிட்ட விளாடுங்கன்னு இவங்கிட்டையுமே எல்லாம் சொன்னேன். அதே மாதிரியே கிடச்சிச்சு கைஸ். சரி வாங்க அப்படியே டிப்ஷனே அதை தகுதிகள் இருக்கலாம். நீ போய் அவனை அடின்னு சொல்லலாம். ஷாப்பாக போயிட்டு இந்த கன்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். என் கார் இருக்கலாம் அந்த எடுத்துட்டு ஓட்டுன்னு சொல்லலாம். இந்த அதுவாக ரொம்ப கடுப்பு எடுத்துடு கைஸ். நான் இருக்கிற வரைக்கும் அந்த டகுதியில லேப்டாப்பை வச்சுக்கேன்னா சரி வாங்க அந்த டகுதியில் போச்சு அடி சாத்துவோம். அப்படியே அவங்ககிட்ட இந்த லேப்டாப்பே வாங்கிட்டு வந்தோம். இந்த ஆரம்பமாக இருக்கிறது கொஞ்சம் தொழில் இருக்குது. அதனால நம்ம கை ஸ்டிம்லேயே போட்டுப்போம். சரி அடுத்து இன்னைக்கு இப்போ நான் கிளானி சாப்டர் ஒன்று தான் போட்டுங்கணும். ஆனால் நீங்கள் கிளானி சாப்டர் லீக்கே சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டீங்க கைஸ். அதனால தான் இந்த கேம்லாம் என்ன போடுறாங்க. சார்ஜ் தானே எடுத்துப்போம். வாங்கடா தம்பிங்களா போடு போடு. லேப்டாப்பை கூட லேப்டாப் எங்களுக்கு இங்கே நடிக்கலாம் பாருங்க. தூங்கல மாதிரி இல்லை சத்தமையாக நடிக்கலாம் பாருங்க. நானே எங்கடா ஆழமாக்கு காட்டுதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம். சரி வாங்க அப்படியே அந்த டிப்பு சன்னிக்கிட்ட போயிடுவேன். டிப்பு சன்னு என்னங்க தெரியுதா டிப்பு சன்னு. டிப்பு சொன்னாலாம் எவனாச்சும் இப்போ வைப்பாங்க.
இது அமெரிக்கன் கேமா இல்லைன்னா இந்தியன் கேமா? யாருக்கு என்ன நான் தயாரிச்ச கேம்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது அமெரிக்கா இல்லைன்னா இந்தியாவில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்தியாவில் தான் இருக்கும். இன்னும் அதுக்கு தான் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த கேம் எந்த நாட்டில் தயாரிச்சு எங்கன்னு தெரிஞ்சு வாங்க போ. டிப்ஸ் தானே, இந்த டிப்ஸ் அண்ட் கேஸ் எல்லாம் கேட்குங்கிறதுக்கு எங்கடா அங்கே வா அல்லதுள்ள வைக்க போகணுமா? இதே அவன் காலையாச்சும் வருதுடா, அப்படியாச்சும் போங்க. வாங்க, நம்மக்கிட்ட லோப்பு இருக்கு, சும்மா ஸ்பைடர்மேன் மாதிரியே போட்டு போவோம். இங்கேருந்து சரி எல்லாம் நல்லா ஆவான்னு தெரியலையே. போடா தம்பி, நாங்கள் மாட்டிட்டோம். போடா தம்பி. நான் இன்னும் முக்கியமாக நாங்கள் ஸ்டார்டிங்கிலே கீழே வந்துட்டான். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னா, இந்த ஃபேஸ் லிவி அது எப்போ வரும்னு பார்க்குறீங்களா? ஒரு 1 lakh அதுக்கு வாய்ப்பே இல்லை காய்ஸ். 1 lakh வந்து நான் எப்போ ஃபெஸ்டிவல் பண்ணி வீடியோ போட்டேன். 1 lakh வளர்த்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 300-500 வீடியோஸ் போடணும், அதுதான். ஆனால் நம்மள பாருங்க, இன்னும் கூட வீடியோஸ் போடலாம். நம்ம 100th வீடியோ வந்து லைவ் போட போகிறோம். ஐயோ, லைவ்னு சொன்னாலே செத்துட்டானே. இப்போ லைவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நானும் இங்கே கட் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் அதை பண்ணி இதை பண்ணி மறுபடியும் ரிப்பீட் பண்ணதுக்கு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் கட்டு. என்னமா சத்து கேட்குதுன்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது நைட்டு டைம்ல. நைட்டில் இப்போ பயங்கரமாக மழை பெய்யுது. அதாவது இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 10:46க்கு நான் இப்போ எடிட் பண்ணி ரெக்கார்டு முன்னாடியே பண்ணிட்டேன். இப்போ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எடிட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் தூங்காமல் நதிக்கா போட்டு பேக்கில். ஐயோ, மழை ரொம்ப ஹெவியாக கேட்குது போல கேட்குது. என் வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு எனக்கே தெரியாது. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. சரி, அடுத்து நான் கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மழை சத்தத்தில் நான் பேசுகிற சத்தம் கேட்குதான்னு தெரியல. அதனால அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன் கைஸ். அந்த மண்ணை பசங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு விளாண்டுங்க. நம்ம அவங்கக்கிட்ட தப்பிச்சு இங்கே வந்துட்டாச்சு. 80% மண்டப்பையிலே இது நான் வந்துட்டேன்டா. போலீஸ் கேஸ் ஆகிடுச்சா? அதான் ஒருத்தனை இடிச்சேன், கட் பண்ணி வளம் ஒருத்தனை இடிச்சிட்டேங்க. அப்படியே போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இதான் உனக்கான கடைசி டாஸ்க். அதாவது நீ காலை ஃபாலோ பண்ணி போகணுன்னு சொல்லலாம். நம்மளெல்லாம் மறந்து போயிட்டியோ? இதை போய் லாஸ்ட்டு டாஸ்க்காக ஆக்கிட்டானே. டிப்ஸனு போலே வருத்தமாக இருக்குது. இன்னும் 10 டாஸ்க்காச்சு வச்சுக்க வேண்டியதானே. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டானுங்க காய்ஸ். ஆனால் இன்றைக்கே ஒரு 15 நிமிஷம் ஆகிக்கும். டே புல்லட் முடியா இடிச்சுடாடா. இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறாங்க. இவன் வேகமாக போக மாட்டேங்கான். வேகமாக போனால் நம்மளும் வேகமாக போகிறாங்க. ஆனால் இந்த கேமில் எல்லா வண்டியும் ரெட்டு கலராக இருக்குது.
அங்கே பாருங்க, நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கலாம் வண்டியே லெட்டு, நம்ம வச்சுக்கலாம் வண்டியே லெட்டு. என்ன சொல்லி லெட்டாக இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ தான். ப்ளூ பிடிக்கும், பிளாக்கும் பிடிக்கும். எந்த ஃபேவரட் கலர் நல்லது. டே நாங்கள் அங்கே போகலாம், இங்கே போகலாம். முதல் என்னோட தலையை கண்டுபிடிப்பேன். ஆனால் அந்த கலரில் எல்லாத்துக்கும் ஷெட்டு அவனை கண்டுபிடிச்சி போட்டு கைட்டா வேலையே இல்லை கை. அவன் வந்துச்சு கை. ஆனால் அவன் பார்த்துன்னு எங்கேயோ போனான். ஷார்ட் கட்டை எடு அவங்களுக்கு போகலாம். ரெண்டு போகலாம், போடா வாங்கிக்கோ. அவன் என்னங்க சிவனையும் வாங்கிக்க போட்டு விட்டான். இந்த கேமில் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம டிப்ஸன்னு கொடுத்த மிஷினை மட்டும் முடிப்பாங்க. பார்ட் 2ல் நம்ம மேப்லலாம் கொடுத்துக்கானுங்க, அந்த மாதிரியான மிஷின் முடிப்போம். இப்போ நம்ம டிப்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், கடைசி மிஷினை முடிப்போம் கைஸ். ஷார்ட் கன் எது கீழே இறங்கினா 6 பேர் இல்லை 5 பேர், 5 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாம் பிஸ்டலாக வச்சுக்காங்க. எங்களால் வெயில் கொடுக்கல விடாதீங்க, போட முடியும். ஐயோ கீழே வந்துட்டேன். இவங்க எல்லா பிஸ்டலாக வச்சுக்கணுங்க, அதனால பிரச்சனை இல்லை. டே பாஸ் எங்களா, ஐயோ வந்துட்டானே, நான் உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லுவான். வாங்கிக்கிறாங்க, போட அந்த இடத்துல போட்டு ஒரு 250 டைமண்ட்ஸில் ஏதோ இருக்குது. சரி நம்ம ஜெயிச்சிட்டோங்க. இன்னும் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுதான் நான் நினைக்கலாம். பை கைஸ். அதுக்கு முன்னாடி டிப்ஸன் கிட்ட வேலை ஏதாச்சும் மிஷின் இருக்கிறதான்னு பார்த்தேன். ஃபோன் பேசிட்டு இருக்கலாம். ஐயா டே டிப்ஸனே, இந்த டிப்ஸன் மனுஷன் டே இன்னும் நிறைய மிஷின்ஸ் ஆகுது. என்கிட்ட காசு காலி ஆயிடுச்சு.